வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவு, குடமிளகாவை வச்சு ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். ரோட்டி கூட சாப்பிட்றதுக்கு, சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ குடமிளகால இருக்கிற விதைய நீக்கிட்டு, நான் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எண்ணெயில் தான் போட்டு வதக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கடலை மாவு வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துகிட்டு, வானலில் ஸ்லோ பண்ணிவிட்டு கேஸை ஸ்லோலியே தான் வறுக்கணுங்க. கடலை மாவு வெறும் கடலை மாவு தான், எண்ணெய் கிண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஸ்லோவில் வறுக்கணும். ஒரு பக்கம் வந்து அந்த குடமிளகாவை கட் பண்ணி வச்சதை அதையும் வதக்கலாங்க. ஆனால் இது வந்து கைவிடாமல் கலரணும். என்னென்னா வறுக்கும்போது சிலது தீய ஆரம்பிச்சிடும், அதை முதல்ல கவனம் வச்சுக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து நான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த குடமிளகா வதங்குற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் இது வதங்கிடுங்க. வதங்கிடுச்சுன்னா ஆற விட்டுடலாம். இப்போ அதே போல் இந்த கடலை மாவு வறுத்தோம் இல்லைங்களா, ஸ்லோவில் வச்சுட்டு கருகாமல், அதுக்குள்ளே வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, ஜீரகம், அந்த பெருங்காயம், அது இல்லாமல் மாங்காய் தூள், அம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அது வந்து புளிப்புக்காக போடுறது, அதையும் வந்து சேர்க்குறோம். உள்ளே சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் தனித்தனியாகவே ஆற விட்டுடுறோம். ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் இப்போ இந்த எல்லா மசாலாவும் சேர்த்த கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலை மாவை தூவி அந்த குடமிளகாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணும். சேர்த்துச்சுன்னா இந்த மாதிரி வருங்க ஸ்டேஜு. ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரோட்டி கூட சாப்பிட்லாம். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி.